வணக்கம். டான் தமிழுடைய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் டான் கிருஷ்ணாயினி ஒரு திருராசன். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதமர் ஹரணி அமரசூரிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பு. பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என நாமல் வலியுறுத்தல். திருகோணமலை புல்மோட்டை கனியமணல் கூட்டுத்தாபன ஊழியர்கள் நிலுவைச் சம்பளத்தை கோரி போராட்டம். விமான நிலையத்தை பயன்படுத்தும் பயணிகளுக்கான விசேட அறிவிப்பு வெளியாகியது. இசாரா செவந்தியிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளினூடாக பல விடயங்கள் வெளிவந்தன. பிலிப்பைன்ஸில் 6.1 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம். தொடர்பான முதன்மை செய்திகள். பிரதமர் ஹரணி அமரசூரிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியா சென்றுள்ள பிரதமர் ஹரணி அமரசூரிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது பெண்களின் கல்வி, பெண்களின் அதிகாரம், புதுமை, மேம்பாட்டு ஒத்துழைப்புகள், மீனவர்களின் நலன் குறித்த பல்வேறு துறைகள் தொடர்பில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இதேவேளை பிரதமர் ஹரணி அமரசூரிய புதுடில்லியில் நேற்று இந்திய கைத்தொழில் கூட்டுறவு மற்றும் இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை சம்மேளனம் ஆகியவற்றின் பிரதிநிதிகளை சந்தித்தார். இந்த சந்திப்பில் இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல், வலுசக்தி, விவசாயம், சுகாதாரம், பராமரிப்பு, கல்வி, நிதி, தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவை அடிப்படையாக கொண்ட வர்த்தக அபிவிருத்தி திறமை வளர்ப்பு மற்றும் புத்தாக்கம், ஆரோக்கியம், சுற்றுலா, உர உற்பத்தி மற்றும் துறைமுக அபிவிருத்தி உள்ளிட்ட முக்கிய துறைகளின் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை ஆராய்வது ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் கல்வி சீர்திருத்தம், டிஜிட்டல் மயமாக்குதல் மற்றும் திறமை அபிவிருத்தி ஆகிய முயற்சிகள் மூலம் அனைவரையும் உள்ளடக்கிய அறிவு சார்ந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதில் இலங்கையின் உறுதிப்பாட்டினை எடுத்துரைத்தார். எதிர்காலத்திற்கு தகுந்த பணியாளர்களை உருவாக்கும் நோக்கத்துடன் இலங்கையின் புதிய கல்வி மற்றும் புத்தாக்க கொள்கை கட்டமைப்பு, செயற்கை நுண்ணறிவு, துறைசார் கல்வி மற்றும் திறமை அடிப்படையிலான கற்றல் ஆகியவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கின்றது என்பதை பிரதமர் விளக்கி கூறினார். குறிப்பாக உற்பத்தி, உட்கட்டமைப்பு, கல்வி, தொழில்நுட்பம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி ஆகிய துறைகளில் இலங்கையுடனான தமது ஈடுபாட்டை விரிவுபடுத்துமாறு பிரதமர் இந்திய வர்த்தகத்துறை அழைப்பு விடுத்தார். மேலும் ஏஐ மற்றும் புத்தாக்கு துறைகளின் ஒத்துழைப்பு, தொழில்சார் பயிற்சி, கல்வி, தொழில்நுட்பம் ஆகிய துறைகளின் கூற்றுவையும் கற்றல் மாதிரிகளின் அவசியத்தையும் முன்மொழிந்தார். விவசாய புத்தாக்க அமைப்புகள், உர தொழில்நுட்பம் ஆகிய சுற்றுலா முயற்சிகள் மற்றும் இலங்கையின் நிதி சூழலை வலுப்படுத்துவதை நோக்காக கொண்ட நிதி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளை அபிவிருத்தி செய்வதற்கான சாதகமான ஒத்துழைப்பு குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. டிஜிட்டல் பொருளாதார வளர்ச்சியில் இலங்கையின் கேந்திரா பாய கவனம் செலுத்தப்பட்டிருந்தமை பற்றியும் பிரதமர் குறிப்பிட்டார். 2030ஆம் ஆண்டளவில் 2 லட்சம் நிபுணர்களை கொண்ட திறமையான தொழிலாளர் படைப்பினை உருவாக்கலும், $5 பில்லியன் பெறுமதியான டிஜிட்டல் துறைசார் ஏற்றுமதியையும் இலக்காக கொண்டு $15 பில்லியன் அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பெற வேண்டிய தனியார் துறை ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த பிரதமர் இரு நாடுகளுக்கும் பரஸ்பர மரியாதை மற்றும் ஒத்துழைப்பில் வேரூன்றிய நீண்டகால இருதரப்பு உறவை பகிர்ந்து கொள்கின்றன. மேலும் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை விரிவுபடுத்துவது இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சி மற்றும் நிலையான அபிவிருத்திக்கான நிகழ்ச்சி நிலையின் மையமாக உள்ளது என்பதையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். இருள் சூழ்ந்த நேரத்தில் உண்மையான நண்பனை போல இலங்கைக்கு இந்தியா கை கொடுத்து உதவியதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் ஹரணி டில்லியில் உள்ள இந்து கல்லூரி பல்கலைக்கழகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றும் போதே
பிரதமர் இந்த விடயத்தை தெரிவித்தார். இதன்போது குறித்த கல்லூரியில் தாம் கல்வி கற்ற காலத்தை நினைவூட்டிய பிரதமர் தம்மை மீண்டும் அங்கு வரவழைத்தமை தொடர்பில் நன்றிகளையும் தெரிவித்தார். Empowering women both spiritually and socially. India and Sri Lanka are bound by a common heritage of tradition, values and mutual respect. These cultural ties are woven into the fabric of our societies. So we may disagree with each other at times, we may not like everything about each other, but I think that's like families, that's like real relationships. You still learn how to live together and work together. At the end of the day, you respect each other. But what I want to emphasize today is the modern dimension of this ancient friendship. India has been an unwavering partner in Sri Lanka's journey, supporting our economic recovery, providing கடும் பொருளாதார சிக்கலில் இலங்கை தவித்த போது இரண்டு காலத்தில் உதவி செய்யும் உற்ற நண்பராக இந்தியா மேற்கொண்ட உதவியை மறக்க இயலாது. நம்மை போன்ற சாதாரண குடிமக்களுக்கு வழங்கப்படும் பொதுக் கல்வியானது நாட்டின் உயர் பதவிகளை அடைய வழிவகுப்பதே இலங்கை மற்றும் இந்திய ஜனநாயகத்தின் அழகு. இரு நாடுகளுக்கும் இடையே நீண்ட பாரம்பரியம் மற்றும் கலாச்சார உறவும் பரஸ்பர மரியாதையும் உள்ளது. சில விவகாரங்களில் முரண்பாடுகள் இருப்பினும் இரு நாடுகளும் எப்போதும் ஒரே குடும்பமாகவே இருந்து வருகின்றன. எனவே இந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமாக மண்ணில் இருந்து மேற்கொள்ள ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடையவர்களை கைது செய்வதற்காக போலீசார் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். සංවිධානාත්මක අපරාධවලට සම්බන්ධ නැද්ද කියලා පොලිස් වාර්තාවක් නම් ගන්නවා. பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடையவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதையும் போலீசார் கவனிக்க வேண்டும். ஒரு செயலாளர் திருடர்களுக்காக 17 கடவுச்சீட்டுகளை உருவாக்கி நாட்டை விட்டு வெளியேற்றியதாக போலீஸ் துறைக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் கூறினார். அப்படியானால் இந்த செயலாளர் யார்? இந்த தகவலை போலீசாருக்கு பொறுப்பான அமைச்சருக்கு கொடுத்தது யார்? இதை உடனடியாக நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு போலீஸ் துறைக்கு பொறுப்பான அமைச்சருக்கு உள்ளது. வெளியேறிய மக்களில் பாதாள உலகத்தைச் சேர்ந்தவர்கள் இருந்திருக்க வேண்டும். எனவே போலீஸ் துறைக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் இதில் கவனம் செலுத்த வேண்டும். 323 கொள்கலன்கள் தப்பியது போலவே பாதாள உலகத்தைச் சேர்ந்த ஒரு குழுவும் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றதா என்ற கேள்வி தற்போது நிலவுகிறது. அரசாங்கத்தில் சிலர் நீதிமன்ற உத்தரவுகளை ஏன் ஏற்க வேண்டும் என்று சொல்லும் நிலையை அடைந்துவிட்டனர். වෙනස් වෙලා ඉතින් දැන් අධිකරණ නියෝගයක් ක්‍රියාත්මක කරන්න ඕනේ නැහැ කියලා පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරියෝ කියනවා. ඉතින් එතරම් හොඳට සිස්ටම් එක වෙනස් කරගෙන. හොඳයි ඉතින්. தமிழ் மக்களுக்கு குறைந்தபட்ச அதிகாரத்தை வழங்குகின்ற மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் முன்வர வேண்டும் என EPRLF கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். 13ஆம் திருத்தச் சட்டத்தை அமல்படுத்தி எமக்கு கிடைக்கின்ற குறைந்தபட்ச அதிகாரமான மாகாண சபை தேர்தலை நடத்தி அபிவிருத்திகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என EPRLF கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். தமிழ் மக்களுடைய அபிவிருத்தி மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில்
நாங்கள் அந்த அபிவிருத்தியை செய்ய வேண்டுமாக இருந்தால் குறைஞ்சபட்சம் தமிழருக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த அதிகார பகிர்வை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். எந்த ஒரு காலகட்டத்திலும் நாங்கள் எந்த ஒரு கட்சியும் ஒற்றையாட்சிக்குள் ஒரு முழுமையான தீர்வு வரும் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டதும் இல்லை. அதே போல 13வது திருத்தம் ஒரு முழுமையான தீர்வு என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டதும் இல்லை. ஆனால் அதற்காக இப்பொழுது இருக்கக்கூடிய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியல் சாசனத்தில் உள்ளடக்கப்பட்ட விடயத்தை நாங்கள் புறந்தள்ளிவிட்டு ஒரு தீர்வு எட்டப்படும் வரை தமிழ் மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடியவற்றை தமிழ் மக்கள் அனுபவிக்கக்கூடாது என்று சொல்வது ஒரு பிழையான ஒரு சிந்தனை, பிழையான ஒரு எண்ணப்பாடு என்று தான் நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே தான் நாங்கள் யோசிக்கின்றோம், ஒரு முழுமையான தீர்வை நாங்கள் எட்டும் வரை. தந்தை செல்வா கொண்டு வந்த சமஷ்டி முறை என்பது 75 வருஷமாக இன்னுமே சிங்கள தரப்பினர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இன்றும் கூட தமிழ் மக்கள் வைத்திருக்கக்கூடிய அவ்வாறான கோரிக்கையை இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அரசாங்கமோ அல்லது அந்த அரசாங்கத்தினுடைய இருக்கக்கூடிய ஏனைய அந்த கூட்டணிகள் இருக்கக்கூடிய தரப்புகளோ யாரும் அதனை ஏற்றுக்கொண்டதாகவும் இதுவரையில் இல்லை. ஆகவே ஒரு சமஷ்டி ஆட்சி முறை எப்பொழுது வரும் என்ற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரங்களை அவர்கள் தமது கையில் எடுத்து குறைந்தபட்சம் தங்களால் செய்யக்கூடிய அபிவிருத்திகளை, வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தங்களால் செய்யக்கூடிய அதிகாரங்களை அவர்கள் முக்கியமாக அது கல்வியாக இருக்கலாம், வேலைவாய்ப்புகளாக இருக்கலாம், சுகாதாரமாக இருக்கலாம், உள்ளூராட்சி சபைகளாக இருக்கலாம், இப்படி பல்வேறுபட்ட துறைகளில் நாங்கள் முன்னேற்றகரமான அபிவிருத்திகளை செய்வதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் அவற்றை நாங்கள் மூட்டை கட்டி வைத்துவிட்டு அவற்றை நாங்கள் தொடமாட்டோம் என்று கூறிக்கொண்டிருந்தால் தமிழ் மக்களுக்கு எதுவுமே கிடைக்காமல் போய்விடும் என்ற ஒரு நிலவரம் இருக்கின்றது. நாங்கள் அதை நோக்கி செல்வதற்காகத்தான் தமிழ் மக்கள் மத்தியில் இந்த அதிகார பகிர்வு தொடர்பாகவும் தேர்தலினுடைய முக்கியத்துவம் தொடர்பாகவும் கருத்து பரிமாறல்களை செய்து வருகின்றோம். இந்த கருத்து பரிமாறலானது நிச்சயமாக பல்வேறுபட்ட மக்கள் மத்தியிலும், அது புத்திஜீவிகளாக இருக்கலாம், ஏனைய மக்களாக இருக்கலாம், எல்லோர் மத்தியிலும் அது இன்று பேசப்படுகிற, அதை பற்றி கருத்துக்கள் சொல்லப்படுகின்ற, இன்னும் பல இடங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயமாக அது மாறி வருகிறது. ஆகவே அந்த நிலையில் இலங்கை அரசாங்கம் ஒரு யாப்பை கொண்டு வரும் வரையில் குறைந்தபட்சம் இந்த நடைமுறைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட 56 பேருக்கு இன்று வாழ்வாதார உதவிகள் வழங்கப்பட்டன. வடக்கு மாகாண மகளிர் விவகாரம், புனர்வாழ்வளித்தல், சமூக சேவைகள், கூட்டுறவு, உணவு வழங்கலும் விநியோகமும், தொழில்துறையும், தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் வர்த்தக வாணிபமும் அமைச்சின் மூலம் கிளிநொச்சி மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட 56 பேருக்கு இன்று வாழ்வாதார உதவிகள் வழங்கப்பட்டன. அமைச்சின் செயலாளர் முத்துலிங்கம் நந்தகோபாலன் தலைமையில் கிளிநொச்சி கூட்டுறவு திணைக்கள மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பங்கேற்று 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வாழ்வாதார உதவிகளை வழங்கி வைத்தார். சில தமிழ் கட்சிகள் நாங்கள் தமிழர்களுக்காக போராடுகின்ற கட்சி, அதனால் வேண்டி நாங்கள் ஒரு கொள்கையை மாற மாட்டோம் என்று கூறினார்கள். ஆனால் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அதற்கு முன்னர் தமிழர்களுடைய துரோகிகள் என பட்டம் சுட்டப்பட்டவர்களோடு இன்றைக்கு கொஞ்சி குழாவி கொண்டு இந்த உள்ளூராட்சி சபைகளுடைய அதிகாரத்தை கைப்பற்றி அவலகரமான கேவலமான வேலையை செய்து கொண்டிருப்பது வேறு யாருமல்ல, இந்த தமிழ் கட்சிகளாகும். பரவாயில்லை, அவ்வாறு நீங்கள் அதற்கு முன்னர் தமிழர்களுடைய துரோகி என அழைத்தவர்கள், தமிழர்களை காட்டி கொடுத்தவர் என்று கூறியவர்கள், ஊடகவியலாளர்கள் கொலை செய்தவன் என்று கூறியவர்கள், அவ்வாறு கூறிய நபர்கள் இன்றைக்கு அவர்களோடு சேர்ந்து ஆட்சி பீடத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்றார்கள். எதற்காக? அதிகாரத்திற்காக. நாங்கள் ஒரு விடயத்தை கூறுகின்றோம், நீங்கள் எவ்வாறு செய்தாலும் பரவாயில்லை, மாகாண சபையும் கூட மக்கள் உங்களிடம் தருவார்கள். ஆனால் நீங்கள் மாகாண சபையை, இந்த குறைந்தபட்ச மாகாண சபைக்கு முதல்ல
நகர சபைகளை, பிரதேச சபைகளை ஒழுங்கான முறையில் நடத்தி காட்டுங்கள், பார்க்கலாம். ஒரு முறையாவது கூட்டங்களை ஒழுங்கமைக்கப்பட்ட கூட்டங்களாக நடத்தி காட்டுங்களேன், பார்க்கலாம். நீங்கள் சீரழிந்து போயிருக்கின்றீர்கள், மக்களையும் சீரழிய வேண்டுமென நினைக்கின்றீர்கள். ஆனால் இம்முறை மக்கள் உங்களுக்கு நல்ல பாடத்தை புகுட்டுவார்கள் என்பதை மாத்திரம் என்னால் சொல்லிக்கொள்ள முடியும். என்றால் இதற்கு சிறந்த உதாரணம் யாழ் மாநகர சபை. மாநகர சபையை பற்றி பேசுகின்ற போது இன்றைக்கு அது செயலிழந்து போன ஒன்றாக, எந்த விதமான உருப்படியான வேலைகளை செய்ய முடியாதவர்களாக, சும்மா பேச்சுக்கு மாத்திரம் ஆன ஒரு சபையாக மாறி இருக்கின்றது. அதனால் நாங்கள் சொல்லுகின்றோம், மாகாண சபை தேர்தல் வரப்போகின்றது, அதில் பெரிய திருவிழா ஒன்று வரப்போகின்றது. அந்த திருவிழாவின் பொழுது தமிழ் கட்சிகள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து மீண்டும் தமிழனுடைய இரத்தத்தை சூடேற்றுகின்ற வேலையை செய்வார்கள். நாங்கள் சொல்லுகின்றோம், அந்த வகையான சூடேற்றத்திற்கு இனிமேலும் மக்கள் இரையாக கூடாது. தாங்களுக்கு சுயமான புத்தி இருக்கின்றது, சுய புத்தியை பாவித்து நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு இங்கிருக்கின்ற மக்களுக்கு கூடுதலான வலுவும் ஆற்றலும் இருக்கிறது என்கின்ற நம்பிக்கையோடு இந்த தமிழ் கட்சிகளுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம், நீங்கள் போடுகின்ற தாளத்திற்கு இனிமேல் தமிழ் மக்கள் ஆட மாட்டார்கள். அதனால் கூடுங்கள், பேசுங்கள், கடைசியாக தமிழ் மக்கள் உங்களுக்கு நல்ல பாடத்தை புகுட்டுவார்கள். மாகாண சபை திருகோணமலை புல்மோட்டை கனியமண்டல் கூட்டுத்தாபன ஊழியர்கள் நிலுவைச் சம்பளத்தை கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருகோணமலை புல்மோட்டை கனிமண்டல் கூட்டுத்தாபன ஊழியர்கள் சம்பளத்தை வழங்க கோரி 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். கடந்த 2024 ஏப்ரல் மாதத்தில் இருந்து ஜூலை மாதம் வரையிலான காலப்பகுதியில் BL1 2016 சம்பள அளவு திட்டத்தின் கீழ் அமைய அதன் அடிப்படையில் நியமனம் வழங்கப்பட்ட ஊழியர்களே 15 மாதங்களாக சங்கப்பளம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நியமனம் வழங்கப்பட்ட 83 ஊழியர்களுக்கு நியமனம் வழங்கிய நாளிலிருந்து இன்று வரை 15 மாதங்களுக்கு மேலாக எந்தவித கொடுப்பனவுகளும் வழங்கப்படவில்லை எனவும் இதனால் தாம் மிகுந்த பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். நிலுவைச் சம்பளத்தை வழங்க கோரி பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் கடந்த வருடம் மார்ச் மற்றும் ஜூன் மாதங்களில் போராட்டங்களை நடத்தியிருந்தார்கள். இதன்போது தீர்வை வழங்குவதாக அறிவித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டிருந்தார்கள். இருப்பினும் இதுவரை எந்தவித தீர்வுகளும் தமக்கு வழங்கப்படவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். குருதி மாதிரிகளை சேகரித்தல் தொடர்பான பயிற்சி நெறி ஒன்று வவுனியாவில் இடம்பெற்றது. குருதி மாதிரிகளை சேகரித்தல் தொடர்பான தாதியர்களுக்கான பயிற்சி நெறி ஒன்று வவுனியா வைத்தியசாலை கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றுள்ளது. குறித்த பயிற்சி நெறியானது புதிதாக பணியமர்த்தப்பட்ட தாதியர்களுக்காக நடத்தப்பட்டிருந்தது. இதன்போது குருதி மாதிரிகள் எவ்வாறு சேகரித்தல் தொடர்பாகவும் அவற்றை எவ்வாறு ஆய்வு செய்வது தொடர்பாகவும் பயிற்சி நெறியின் வளவாளராக கலந்து கொண்ட DGM பகுப்பாய்வு கருவிகள் தொடர்பாக சான்றளிக்கப்பட்ட பயிற்சியாளர் B. ஆனந்த் விளக்கம் அளித்திருந்தார். இந்த பயிற்சி பட்டறையில் வைத்தியசாலையில் புதிதாக பணியமர்த்தப்பட்ட தாதியர்கள் கலந்து கொண்டனர். ஆன்லைன் மூலம் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு பணம் செலுத்தும் உரிமையை அறிமுகப்படுத்தும் செயற்திட்டம் மட்டக்களப்பில் நடைபெற்றது. கிழக்கு மாகாணத்தில் உள்ள 45 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு ஆன்லைன் மூலம் பணம் செலுத்தும் செயற்திட்டத்தின் அறிமுக நிகழ்வு மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனை கேட்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்றது. மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் AIM அஸ்மி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரெட்னசேகர பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கிழக்கு மாகாணத்தில் உள்ள 45 உள்ளூராட்சி மன்றங்களின் ஆணையாளர்கள், செயலாளர்கள், தவிசாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அம்பாறை திருக்கோவில் வலயத்தில் புலமை பரிசில் பரீட்சைகள் சித்தியடைந்த 127 மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். அம்பாறை திருக்கோவில் கல்வி வலயத்தில் இவ்வருடம் புலமை பரிசில் பரீட்சைகள் சித்தியடைந்த
127 மாணவர்கள் மற்றும் அவர்களுக்கு கற்பித்த 40 ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். தமிழ்வில் மத்திய மகா வித்தியாலயத்தின் திருக்கோவில் பிரதேச சபையின் தவிசாளர் சுந்தரலிங்கம் சசிகுமார் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. தென்கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் எஸ் குணபாலன் மற்றும் கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் பூத் உதவி செயலாளர் சுகஹரன் ஆகியோர் முதன்மை விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். ஆசிரியர்கள் 40 பேரும் பொன்னாடை போர்த்தி நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டதுடன் 127 மாணவர்களும் வங்கிக் கணக்கில் 5000 ரூபாய் வைப்பிடப்பட்ட சேமிப்பு கணக்கு புத்தகமும் சான்றிதழ் மற்றும் பரிசு பொருட்களும் நினைவு சின்னங்களும் அதிதிகளால் வழங்கப்பட்டன. தேயிலை தோட்டங்களுக்கு நடுவே பூத்துக் குலுங்கும் மலர்களை காண அதிகளவான மக்கள் பயணம் மேற்கொள்கின்றனர். நோரலியா, திம்புள்ள, ஊவா, ஜப்ரகபுவா ஆகிய மாகாணங்களின் தேயிலை தோட்டங்களில் உள்ள தேயிலை செடிகளுக்கிடையே காணப்படும் நிழல் தரும் மரங்களான காகோனா, மேமாரா மரங்கள் பூத்துக் குலுங்குகின்றன. வசந்த கால பகுதியில் பூத்துக் குலுங்கும் இம்மரங்கள் அனைவரையும் ஈர்க்கும் வகையில் காட்சியளித்திருக்கின்றன. பசுமையான தேயிலை தோட்டங்களுக்கு நடுவே மஞ்சள் நிறமும் செந்நிறமுமாக காட்சியளிக்கும் பூக்களை காண உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் புகைப்பட கலைஞர்களிடம் பெரும்பாலானோர் நாளாந்தம் வருகை தருகின்றனர். காகோனா, மேமாரா மரங்கள் அழகுக்காக மாத்திரமன்றி தேயிலை செடிகளுக்கு நிழல் வழங்குதல், மண்ணரிப்பை தடுத்தல், இயற்கை மகரந்த சிகிச்சைக்கு உதவுதல், தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்தும், உயிரினங்களுக்கு வாழிடம் வழங்குதல், தேயிலை கொழுந்து பறிக்கும் தொழிலாளர்களின் உள ஆரோக்கியத்தை பேணல் ஆகியவற்றுக்கு பெரும் பங்களிப்பு செய்வதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இப்பூக்கள் நவராத்திரி பூஜை காலங்களிலேயே வளர்வதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பண்பாட்டு பெருவிழா நாளைய தினம் மிகவும் பிரமாண்டமாக நடைபெறவுள்ளதாக பொதுக்குடியிருப்பு மேம்பாட்டு பேரவை தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பிரதேசத்தின் பண்பாட்டு பெருவிழா நாளைய தினம் மிகவும் பிரமாண்டமாக 40 ஊர்திகளுடன் பவனி வந்து பல கலை கலாச்சார நிகழ்வுகளுடன் நடைபெறவுள்ளதாக பொதுக்குடியிருப்பு மேம்பாட்டு பேரவை தெரிவித்துள்ளது. நிகழ்வு தொடர்பில் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். பொதுக்குடியிருப்பு மேம்பாட்டு பேரவையின் தலைவர் மற்றும் ஆலோசகர் இவ்வாறு தெரிவித்தார். புதுக்குடியிருப்பு மேம்பாட்டு பேரவையானது 2016ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இந்து மயானத்தில் தொடங்கிய அந்த அபிவிருத்தி திட்டம் பல வேலை திட்டங்களை செய்திருக்கின்றது. அதில் கொரோனா காலத்தில் மக்கள் பட்ட துன்பங்களை நீக்கியமை, முதியோருக்கான கவனிப்பு, இளைஞர்களுக்கான விழிப்பூட்டல், நலிந்தோருக்கான தொழில் முயற்சி, அவர்களுடைய வாழ்வாதாரம் போன்ற அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொண்டு வருகின்ற இந்த வேளையிலே கலை பண்பாடு தொடர்பாகவும் பல வேலை திட்டங்களை செய்து வருகின்றது. வருடா வருடம் கலை பண்பாட்டு விழா நடாத்த வேண்டும் என்ற அடிப்படையில் கடந்த வருடம் நாங்கள் பெரிய அடிப்படையில் இந்த கலை பண்பாட்டு விழாவை நடாத்தியிருந்தோம். இவ்வருடம் எமது பிரதேச செயலகத்துடனும் இணைந்து புதுக்குடியிருப்பு மேம்பாட்டு பேரவையானது இந்த கலை பண்பாட்டு விழாவை செய்கின்றது. அந்த வகையில் முன்னோடியாக புதுக்குடியிருப்பு மேம்பாட்டு பேரவை காத்தவராயன் கூத்து, அதே போல பாடசாலை பிள்ளைகளுக்கான கிராமிய ஆக்கம், நடனம் போன்ற போட்டிகளை நடாத்தி அதற்கான முதலிடங்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். அவர்களுக்கான பரிசும் இந்த 18ஆம் தேதி நடைபெறுகின்ற கலை பண்பாட்டு பெருவிழாவில் வைத்து வழங்கப்படுவதோடு அதில் முதலிடங்கள் பெற்ற கலைஞர்களுக்கு பரிசுகளும் அந்த நிகழ்வும் மேடையேற்றப்படும் என்பதை தங்களுக்கு அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். உண்மையிலே இந்த மனித வாழ்விலே பண்பாடு, விழுமியம், கலாச்சாரம், வாழ்வியல் என்பன மிக மிக முக்கியமான கருதுகோளாக இருந்து வருகின்றன. புராதன காலங்களிலிருந்து இவ்வரையிலும் கூட மனித வாழ்விலே, மனித உணர்வுகளிலே, மனித பண்பாடுகளிலே பல்வேறுபட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு வந்தாலும் கூட பழைய கால நிலைமைகள் இன்றும் கடைபிடித்து வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வேட்டையாடி இறைச்சியை உண்டு காடுகளிலே வாழ்ந்த மக்கள் அன்றிலிருந்து
படிப்படியாக பல்வேறுபட்ட நாகரிக வளர்ச்சியிலே முன்னேற்றமடைந்து இன்று தொழில்முறையியல் வளர்ச்சியின் காரணமாக செவ்வாய் கிரகத்திலே வாழ தகுந்தவர்களாக ஆக்குவதற்கு பல்வேறுபட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்ற இந்த வேளையிலும் கூட எமது புராதன பண்பாடுகள், புராதன கலாச்சாரங்கள், புராதன விழுமியங்கள் இன்றும் மக்கள் மத்தியிலே பின்பற்றப்பட்டு வருவது மிக மிக முக்கியமான கருதுகோளாக இருந்து வருகின்றது. தன்னிடம் சாதாரண தர சான்றிதழ் கூட இல்லை என அமைச்சர் கே.டி. லால்காந்த் தெரிவித்துள்ளார். தன்னிடம் பிறப்பு சான்றிதழ், தேசிய அடையாள அட்டை, கடவுச்சீட்டு மற்றும் சாரதி அனுமதி பத்திரம் ஆகியன மாத்திரமே இருப்பதாக கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே.டி. லால்காந்த் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். උප්පැන්න සහතිකය තියෙනවා. ஐடென்டி கார்டு එක තියෙනවා. பாஸ்போர்ட் එක තියෙනවා. உண்மையில் என்னிடம் தற்போது இருக்கின்ற ஆவணங்கள் பற்றி கூறலாம் என நினைக்கிறேன். பிறப்புச் சான்றிதழ், தேசிய அடையாள அட்டை, கடவுச்சீட்டு மற்றும் சாரதி அனுமதி பத்திரம் ஆகியன என்னிடம் உள்ளன. சாதாரணதர பெறுபேற்ற சான்றிதழ் என்னிடம் இல்லை. அந்த சான்றிதழ் ஒரு காலத்தில் நெருப்பில் எரிந்து இல்லாமல் போய்விட்டன. எனினும் எனக்கு சாதாரண தர சான்றிதழை பெறுவதற்கான தேவை இருக்கவில்லை. நாளாந்த வாழ்க்கைக்கு அவசியம் என்ற காரணத்தினால் நான் குறிப்பிட்ட ஏனைய ஆவணங்கள் தற்போது என்னிடம் இருக்கின்றன. வீதியில் செல்லும் போது, தேர்தல் நடவடிக்கையின் போது, ஏனைய பல்வேறு தேவைகளின் போது அந்த ஆவணங்கள் அவசியமாகிறது. எவ்வாறாயினும் என் வாழ்க்கையில் இனி எனக்கு கிடைக்கவுள்ள ஒரேயொரு சான்றிதழ், அதுவும் என் கரங்களுக்கு கிடைக்காது. அதுதான் மரண சான்றிதழ். எனது வாழ்க்கையில் என் பணிகளை முன்னெடுத்துச் செல்ல எனக்கு சான்றிதழ்கள் அவசியமானதாக இருந்ததில்லை. இப்போது நான் கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர். ஆனால் என்னிடம் இருப்பது பிறப்புச் சான்றிதழ் உள்ளிட்ட மேலே குறிப்பிட்ட ஏனைய சில ஆவணங்கள் மட்டுமே. இப்போது எனக்கு 61 வயதாகிறது. நான் சொல்ல வருவது என்னவென்று இளம் தலைமுறையினருக்கு புரியும் என நினைக்கிறேன். இப்போது எனக்கு 50 வயது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். என்னை போல 50 வயதுடைய ஒருவர், அவருக்கு என்னை விட 10 மடங்கு வயது என்று எண்ணிக்கொள்ளுங்கள். உதாரணமாக அவருக்கு 500 வயது. அப்படி 500 வயதில் ஒருவர் செய்திருக்க வேண்டிய பணிகளை நான் எனது 50 வயதில் செய்துள்ளேன். இளைஞர்களுக்கு நான் சவால் விடுக்கிறேன். நான் பல கல்வி நிலையங்களுக்கு சென்றிருக்கிறேன். நான் சென்ற 6வது கல்வி நிலையத்தில் எனக்கு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அது என்னை மாற்றியது. அது அனுராதபுரம் மல்வத்தோயாவுக்கு அருகிலுள்ள பகுதியில் அமைந்துள்ளது. அங்குதான் என்னை கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராக மாற்றியது. அந்த பாடசாலையில் நாங்கள் கீழே அமர்ந்துதான் கற்றோம். அங்கு அதிபர் சாதாரணமாக வந்தார். அவர் எங்களிடம் கேட்டார், எதற்காக கல்வி கற்கிறீர்கள் என்று. நானும் பெற்றோர்கள் பலரும் அங்கிருந்தனர். சில நேரம் கழிந்த பின்னர் அதிபரே அதற்கு பதிலளித்தார், உலகத்தை புரிந்து கொள்வதற்காகவே கல்வி கற்கிறோம். நாம் பாடசாலையில் சொல்லியிருப்போம், நாங்கள் கல்வி கற்பது வைத்தியராக, பொறியியலாளராக, ஆசிரியராக, தாதியராக, நிர்வாக அதிகாரியாக வேண்டும் என்று. ஆனால் அவர் சொன்னார், கல்வி கற்பது உலகத்தை புரிந்து கொள்வதற்கு. பாடத்திட்டம் என்பது பகுதிகளாக பிரிக்கப்பட்டு உலகத்தை அறிந்து கொள்வதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பகுதிகளை மாத்திரம் படித்து புரிந்து கொள்ள முடியாது. அவற்றை ஒருங்கிணைத்து கற்பதனூடாக மாத்திரமே உலகத்தை புரிந்து கொள்ள முடியும். මගේ අවුරුදු 50දී එහෙම සාමාන්‍ය මිනිස්සෙක් අවුරුදු 500ක කරන වැඩ මං කරලා තියෙනවා. விமான நிலையத்தை பயன்படுத்தும் பயணிகளுக்கான விசேட அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்படும் பயணிகள் தங்களது திட்டமிட்ட விமானம் புறப்படும் 4 மணி நேரத்திற்கு முன்பாக விமான நிலையத்திற்குள் பிரவேசித்த பதிவு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இன்று நண்பகல் 12 மணி முதல் இந்த நடைமுறை அமலாகியுள்ளது. பயணிகள் சேவைகளை மேம்படுத்துவதற்கு விமான நிலையத்தில் பயணிகள் போக்குவரத்தை சீராக்க மேற்கொள்வதற்குமான அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அனலை எண்ணெய் உற்பத்தி நிலைய கட்டட திறப்பு விழா இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் அனலை தீவில் அனலை எண்ணெய் உற்பத்தி நிலைய கட்டட திறப்பு விழா இன்று இடம்பெற்றது. அனலை தீவு வடக்கு மாதிரி கிராம அபிவிருத்தி சங்க உற்பத்திகளை மேற்கொள்வதற்காக இந்த கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் குறித்தொதுக்கப்பட்ட 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் மூலம் இந்த கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், ஊர்காவல்துறை பிரதேச சபை தவிசாளர் அன்னலிங்கம் அன்னராசா,
ஊர்காவல்துறை பிரதேச செயலாளர் வனஜா செல்வரட்னம், ஊர்காவல்துறை பிரதேச சபை உறுப்பினர்கள், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், அனிலைதீவு வடக்கு மாதர் கிராம அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், நிர்வாகத்தினர், மக்கள் பங்கேற்றனர். தமிழ் மக்களுக்கு நடந்த இனப்படுகொலை தொடர்பாக அவர்களுடைய நீண்டகால பொறுப்புக்கூறல், அவர்களுக்கான நீதி வழங்குதல் செயல்பாடுகளில் உலகத்தினுடைய செயல்பாடுகளை மிகப்பெரிய அளவிலே நான் அந்த இடங்களிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது ஒரு சின்ன முயற்சியாக இருந்தாலும் பெருமளவு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வகையிலே அமையவில்லை. இருந்தாலும் கூட ஒரு தொடர் நடவடிக்கையாக அது இல்லாமல் போகாமல் சர்வதேச அரங்கிலே தமிழர்களுடைய பிரச்சனை, அவர்களுக்கு நடந்தது போர்க்குற்றங்கள் அல்லது அவர்களுக்கு நடந்தது மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், அவர்கள் ஒரு இன ரீதியாக அழிப்பு செய்யப்பட்டார்கள், அவர்கள் இன ரீதியாக பாதிக்கப்பட்டார்கள், அவர்கள் இன ரீதியாக தாக்கப்பட்டார்கள் என்ற விடயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் அந்த பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் கூடுதலாக ஒரு கண்விழிக்க எத்தினிக் என்ற சொல்லு இந்த முறை புதிதாக உள்வாங்கப்பட்டிருக்கிறது. அந்த இன ரீதியான வார்த்தைகளை தடுப்பதற்கு கூட பல முயற்சிகள் நடைபெற்றிருந்தது. அவற்றையெல்லாம் கடந்து அந்த முயற்சிகள் இன்னும் பல முன்னேற்றங்களை நோக்கி நகர வேண்டும். இலங்கை அரசு அதற்கான பொறுப்புக்கூறலை செய்ய வேண்டிய நிலையிலே இருக்கிறார்கள். அதை தாண்டி அவர்கள் செல்ல முடியாது. ஆனால் அவை ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது, எங்களுக்கு நடந்த நீதிக்கு புறம்பான விடயங்களுக்கு பொறுப்பு கூறி நீதி வழங்குகின்ற விடயங்கள் நடைபெறுகின்ற பொழுது எங்களுடைய மக்களின் வாழ்வாதாரத்தையும் எதிர்காலத்தையும் கட்டி எழுப்பக்கூடிய, அதனை உருவாக்கக்கூடிய முயற்சிகளிலும் நாங்கள் எல்லோரும் இணைந்து செயல்படுவோம். எங்களால் ஆனவரை உங்களோடு இணைந்திருப்போம் என்பதையும் நான் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறேன். கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலகத்தின் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலகத்தின் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான காண இளங்குமரன் தலைமையில் நடைபெற்றது. பிரதேச செயலாளரின் வரவேற்புரையுடன் ஆரம்பமாகிய கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், பிரதேச சபை தவிசாளர், பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்கள், முப்படையினர், உள்ளூர் வெளிநாட்டு தொண்டு நிறுவனங்கள், சமூகமற்ற அமைப்புகளின் பிரதிநிதிகள், கிராம உத்தியோகத்தர்கள், ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் அரசினால் முன்னெடுக்கப்படும் திட்டங்கள், இடர்பாடுடைய இடைநிறுத்தப்பட்ட திட்டங்கள் தொடர்ந்தும் நடைபெறுவதற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் போன்ற விடயங்கள் ஆராயப்பட்டன. மட்டக்களப்பு புதிய காத்தான்குடி மக்களின் நீண்ட எதிர்பார்ப்பை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பூர்த்தி செய்ய முன்வந்ததை அப்பகுதி மக்கள் பாற்றோர்வு பரிணமாடி கொண்டாடினார். மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள புதிய காத்தான்குடி மத்திய வீதியின் இரு பக்கமும் வடிகான்கள் நிர்மாணிப்பதை முன்னிட்டு அப்பகுதி மக்கள் இன்று பால்சோறு வழங்கி தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புதிய காத்தான்குடி மத்திய வீதியின் இரு பக்கமும் வடிகான்கள் நிர்மாணிக்கும் பணிகளை உலக வங்கியின் நிதியுதவியுடன் அரசாங்கத்தினால் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இதற்காக மேலதிகமாகவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசுவாமி பிரபு தெரிவித்தார். இவ்வீதியின் இரண்டு பக்கமும் வடிகான் நிர்மாணிப்பதன் மூலம் இப்பகுதி மக்களை வெள்ள அழுத்தத்திலிருந்து பாதுகாக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இரண்டு பக்கமும் வடிகான் நிர்மாணிக்கப்படுவதையொட்டி அப்பகுதி மக்கள் பால்சோறு வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு, காத்தான்குடி நகரசபையின் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி உறுப்பினர் அப்துல் மஜீத், முகமது பாஷா, தேசிய மக்கள் சக்தியின் காத்தான்குடி பிரதேச அமைப்பாளர் நஷீர் உட்பட தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.
தாங்குடி பிரதேசத்தின் மகளிர் லேடிஸ் மார்க்கெட் ரோட் பிரதேசத்தில் மத்திய வீதியில் இந்த வடிகான் அமைப்பின் செயற்பாடுகளை நாங்கள் பார்வையிட வருகின்றேன். கடந்த காலங்களில் வெள்ள அனர்த்தத்தின் போது இந்த வீதியும் இந்த பிரதேச மக்களும் மிகவும் அசௌகரியத்துக்கு உள்ளாகியிருந்தார்கள். வீதி அமைத்திருந்தாலும் வடிகான்களும் அதோட அவசியமாக தேவையாக இருந்தது. அதே தேவையினை பூர்த்தி செய்வதற்காக பல முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். அதை தடுப்பதற்காக பல அரசியல்வாதிகள், உள்ளூர் அரசியல்வாதிகள் தங்களது முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அவை அனைத்தையும் நாங்கள் தோற்கடித்து இன்று இந்த வடிகான்களை பூர்த்தி செய்து இந்த மக்களுக்கு அவர்களது இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான வேலைகளை ஆரம்பித்திருக்கின்றோம். ஆகவே மக்களுக்கு எது அவசியமான தேவையோ அந்த செயற்பாட்டுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் நிதியுதவிகளை வழங்குவோம். அதை யாராலும் தடுக்க முடியாது. தடுத்து நிறுத்த முற்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கையை மேற்கொள்வோம். மக்களின் தேவை நிறைவேற்றுகின்ற ஒரு அரசாங்கமாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம். தீபாவளியை முன்னிட்டு எதிர்வரும் 21ஆம் தேதி மத்திய மாகாண தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி தினத்தை முன்னிட்டு மத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து தமிழ் பாடசாலைகளுக்கும் 21ஆம் தேதி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப்பின் ஆலோசனைக்கு அமைவாகவே பிரத்யேக செயலாளர்களான பி சிவபிரகாசத்தின் வேண்டுகோளுக்கு அமைவாக இந்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சரின் ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைவாக தீபாவளி தினமான 20ஆம் தேதியை முன்னிட்டு அடுத்து வருகின்ற 21ஆம் தேதியை விசேட விடுமுறையாக மத்திய மாகாண ஆளுநரினால் அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. சப்ரகமு மாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கும் இவ்வாறு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நகர்ப்புறங்களிலிருந்து பெருந்தோட்ட பகுதிகளுக்கு செல்லும் பயணிகளின் நலன் கருதி தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு விசேட பேருந்து சேவையை வழங்கியுள்ளது. அதற்கமைய தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் அறிவிப்பின்படி சகல போக்குவரத்து ஏற்பாடுகளும் கொழும்பில் உள்ள வெஸ்டியன் மாவட்ட பேருந்து நிலையத்திலிருந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஹட்டன், வெளிமடை, பதுளை, பசறை, வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் செல்லும் வீதிகளில் பயணிகள் போக்குவரத்து சேவை அதிகரிக்கப்படும் என ஆணைக்குழு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. இஷாரா செய்வதியிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளினூடாக பல விடயங்கள் தெரிய வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேபாளத்திலிருந்து அழைத்து வரப்பட்ட தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இஷாரா சிவந்தியிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளினூடாக பல விடயங்கள் தெரிய வருவதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். அதன்படி கனேமுள்ள சஞ்சீவின் கொலை இடம்பெற்ற பின்னர் இஷாரா சிவந்தி தலைமறைவாக இருந்ததாக கூறப்படும் மித்தனிய பகுதியில் உள்ள வீடு சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த வீட்டிற்கு இஷாரா அழைத்து செல்லப்பட்டு அங்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதுடன் தங்காளி பகுதிகளும் இஷாரா தங்கியிருந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. சஞ்சீவின் கொலைக்கு பின்னர் இஷாரா சிவந்தி வாடகை வாகனம் ஒன்றினூடாக கிளிநொச்சிக்கு சென்று அங்கு சில நாட்கள் தங்கி அதன் பின்னர் கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு சென்று யாழ்ப்பாணத்திலிருந்து படகு மூலம் இந்தியாவிற்கு தப்பிச் சென்றதாக இஷாரா குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் 3 வாரங்கள் தங்கியிருந்த நிலையில் அங்கிருந்து நேபாளத்திற்கு தப்பி சென்றதாகவும் அவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இந்தியாவில் சுமார் 2 வாரங்கள் தங்கியிருந்த போது ஜே.கே. பாய் அவருக்கு தமிழினி என்ற பெயரில் ஒரு இந்திய அடையாள அட்டையை தயாரித்துக் கொடுத்துள்ளார். அதன் பின்னரே நேபாளம் சென்றதாக அவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றதாம். தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.